மோந்தா புயல் தாக்கியதால் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக பர்கூர் ஆற்று ஓடையில் 9,000 கன அடி வெள்ள நீர் திறந்துவிடப்பட்டது. கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்து விடாமல் தடுக்க உப்புத்தூர் கால்வாய் வழியாக தண்ணீரை திருப்பிவிட்டதால் தாழ்வான கிராமங்கள் வெள்ளத்தில் இருந்து தப்பின. மறுபுறம் பிரார்த்தனை மண்டபத்தில் 20 பேர் சிக்கிக் கொண்டதாக தகவல் கிடைத்தவுடன் போலீசார் வருவாய்த்துறையினருடன் இணைந்து ஓடை வழியாக 20 பேரை மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். புயல் காரணமாக வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க ட்ரோன் பெரும் உதவி செய்துள்ளது. ஆந்திராவின் பாப்பட்லா மாவட்டத்தில் உள்ள பச்சுரு ஓடையில் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை அதிகாரிகள் ட்ரோனை பயன்படுத்தி மீட்டனர். இது தவிர வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கால்நடைகளை ட்ரோன்களை பயன்படுத்தி கண்டுபிடித்து கரைக்கு கொண்டு வந்தனர். மோந்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு முடித்த பிறகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். நிவாரணப் பணிகள், மின்சாரம் மற்றும் சாலை மறுசீரமைப்பை உடனடியாக செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மோந்தா புயல் காரணமாக தெலங்கானாவில் உள்ள வாரங்கல் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அங்குள்ள கல்லேடாவில் அதிகபட்சமாக 34 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மெஹபூபாபாத் மாவட்டம் டோர்னக்கல் ரயில் நிலையத்திற்குள் வெள்ள நீர் புகுந்தது. தண்டவாளங்கள் தெரியாத அளவுக்கு மூழ்கியதால் ரயில்கள் நிறுத்தப்பட்டன. இதேபோன்று ஹன்மகொண்டா பேருந்து நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. டோர்னக்கல் பணிமனையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவையில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் செல்லும் சிறப்பு ரயில் இன்று முதல் மோதிமாரி, ராய்ப்பூர், நாக்பூர் வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கத்ரா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் ராஜ்பூர், நாக்பூர் வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.